அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜனனி சொன்னதுனால சக்தி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த சக்தி வெளியே இருந்து தான் இதை யாரோ நல்லா பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் யாருன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டார். அதனால் கரிகாலனும் ராவணன் தான் எல்லாமே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே சமயம் ராவணன் வீட்டுக்கும் வராரு. அப்போ சக்தி கேட்குறாரு, நீங்கள் ஏன் இந்த விஷயத்தில் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கதிர் சொல்கிறாரு, இவர் தலையிடுறது எனக்கும் பிடிக்கல தான், தர்ஷினியும் ஜனனியும் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சக்தி சொல்கிறாரு, எனக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியும், ஆனால் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அவங்கள எப்போ கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அதுக்கப்புறமா ராவணன், நான் அந்த விஷயத்தை தலையிடுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே ஈஸ்வரி கதிர்கிட்ட போய் அவரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராவணன், கதிர், ஞானம் எல்லாமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா கதிருக்கு ஆதி குணசேகரன் மேலே சந்தேகம் வந்துருச்சு. அதை பற்றி ஞானத்துக்கிட்ட பேசுகிறாரு. அதுக்கு ஞானம் கேட்குறாரு, நீ ஏன் இப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது கதிர் சொல்கிறாரு, நான் பிரச்சனைலாம் பண்ணல, இப்போ அண்ணன் எங்கே போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரியோட அப்பா எல்லார்கிட்டையும் பேசுகிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஜனனி உயிரோடு இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட விசாலாட்சி ரொம்பவே டென்ஷனாகி கத்துறாங்க. இன்னொரு பக்கம் ராவணனுக்கு எதிராக சுவாமிநாதன் வாக்குமூலம் கொடுத்ததை தெரிஞ்சுக்கிட்ட ராவணன் ஜனனியும் தர்ஷினியும் கொலை பண்ண சொல்கிறாரு. இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ராவணன் தான் சொல்லிட்டு சக்தி கண்டுபிடிச்சி ஜனனியும் தர்ஷினியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாரா அப்படின்றது அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.